ஹலோ மக்களே, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படிலாம் படித்தா சிலபஸ் முடிக்க முடியும், எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 3லேருந்து 4 மாதம் தான் இருக்குது. இப்போ இருந்தே படித்தா சிலபஸ் முடிக்க முடியுமா? இந்த மாதிரி நமக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குல்ல. அதில் நான் டெய்லியும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இது எல்லாருனாலையுமே ஃபாலோ பண்ண முடியும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். பொதுவாக வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், இல்லை ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும், ஏர்லி மார்னிங் ஒரு 5லேருந்து 6 ஓ கிளாக்குள்ளே எந்திரிச்சு படிக்கிறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நான் டெய்லியும் 5லேருந்து 6 மணிக்குள்ளே எந்திரிச்சிடுவேன். ரெகுலராக 5 ஓ கிளாக் அப்படின்னு சொல்ல மாட்டேன், சில சமயம் டயர்டாக இருக்கும்ல. ஸோ 5 to 6க்குள்ளே எந்திரிச்சிடுவேன். அந்த டைமிங்லேருந்து ஒரு 3 மணி நேரம் நான் நல்லா படிப்பேன். அந்த ஒரு ஸ்டடி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். காலையில் நம்ம ஏர்லியராக எந்திரிக்கிறனால நைட்டு தூங்க போகிறதும் ஏர்லியராக இருக்கும். நம்மளுடைய ஸ்லீப் நமக்கு 7 to 8 hours இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது ப்ரொடக்டிவாக எஃபெக்டிவாக இருக்கும். தூக்கம் சரியாக இல்லாமல் எவ்வளோ தான் மாங்குன்னு படித்தாலும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஏர்லியராக எந்திரிக்கிற பிளான் இருக்குது அப்படின்னா ஏர்லியராக தூங்க போகணும். நான் பொதுவாக நைட்டு 9லேருந்து 10 மணிக்குள்ளே தூங்க போயிடுவேன். அதே மாதிரி காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே எந்திரிச்சிருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் படிக்கலாம். இது ஒருத்தரை பொறுத்து டைம் மாறும். ஸ்டாண்டர்டாக இவ்வளோ மணி நேரம் தான் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா அங்கே இங்கன்னு டைம் எடுத்து ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது பாசிபிளாக இருக்கும். டயர்ட் ஆகாமல் இருக்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸாக படிக்கிறது மட்டுமே வேலையாக வச்சுருக்கவங்க டெய்லியும் 6லேருந்து 9 மணி நேரம் படிக்கிறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுபோல் இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டு 6லேருந்து 9 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. தொடர்ந்து படிக்கிறதுங்கிறது கஷ்டம். நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 10 நிமிஷம் பிரேக் எடுப்பேன். 1 மணி நேரம் என்னோட ஸ்மார்ட் வாட்சில் அலாரம் வச்சுருவேன். படிச்சுட்டே இருப்பேன். 1 hour அடித்த உடனே 10 நிமிஷம் பிரேக் எடுப்பேன். இந்த மாதிரி தான் நான் என்னோட 9 hours ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் எனக்கான ஷெடியூலை நானே ஓனாக மேக் பண்ணுறேன். ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஷெடியூல் மேக் பண்ணுறதுங்கிறது வராது. நிறையா படிக்க தான் நமக்கு ஷெடியூல் அப்படிங்கிறது மேக் பண்ண முடியும். புதுசாக படிக்கும்போது நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஷெடியூல் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் படித்தேன். இப்போ 11th 12th இந்தியன் பாலிட்டி படிக்க போகிறோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் படிக்க போகிறோம் அப்படின்னா அதில் எத்தனை லெசன் வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு என்னால் எத்தனை லெசன் முடிக்க முடியும் இப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு நாளைக்கு 2 லெசனா, ஓகே ஒரு நாளைக்கு 3 லெசனா, இது நாளாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. கதை புரியலை அப்படின்னா யூடியூப் சேனல் விசிட் பண்ணி அந்த கதை என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லெசனை படித்து நோட்ஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் செல்ஃபாக நமக்கு ஷெடியூல் மற்ற அவுட் சோர்ஸ் புக்கையும் பேஸ் பண்ணி ஷெடியூல் போடுறது அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இனிஷியலாக ஷெடியூல் போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட படிக்கலாம். அடுத்தது நான் இன்னைக்கு என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத முந்தைய நாளே பிளான் பண்ணிடுவேன். என்னோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் அடுத்த ஒரு வாரத்துக்கு என்னோட ஷெடியூல் டெய்லி பேசிஸ் மந்த்லி பேசிஸில் இருக்காது. கரெக்டாக ஒரு வாரத்துக்கு டே 1லேருந்து டே 7 வரைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிடுவேன். டே 1 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு உட்காந்து நாளைக்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத எழுதிடுவேன். அதை லைன் பை லைன் நான் ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி 7வது நாள் ராத்திரி 8வது நாள்லேருந்து அடுத்த 7 நாளைக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஷெடியூல் போடுவேன். இப்படி ஏன் நான் வாரம் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு நான் ஷெடியூல் போடுறேன், அந்த ஷெடியூலை என்னால் முடிக்க முடியலை அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதே மாதிரி முடிக்கிறதுக்கு பாசிபிளாக இருக்கிற மாதிரி தான் ஷெடியூல் போடணும். இப்போ ஒரு நாளைக்கு என்னால் 6 லெசன் படிக்க முடியும் அப்படின்னா கூடுனா நான் என்ன போடுவேன்னா ஒரு நாளைக்கு 4 லெசன். 6 லெசன் முடியும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே 4 அப்படின்னு தான் போடுவேன். அப்போ தான் இன்னும் 2 பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதோட ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுவேன். இதுவே 6 லெசன் பாசிபிள், ஆனால் 8 அப்படின்னு போட்டால் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ நம்மளால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை விட கம்மியாக போட்டுட்டு, நம்ம கம்மியாக போட்டிருக்கிறத விட ஜாஸ்தி முடித்தோம் அப்படின்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும். நான் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் டெய்லியும் படிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக பாலிட்டி 25 PDF 199 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்தியன் பாலிட்டி சிலபஸ் வைஸ் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் குரூப் 4க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. மெட்டீரியல் வாங்கின எல்லாருமே
மற்ற யூனிட்ஸுக்கும் இதே மாதிரி எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்கணும்னு விருப்பப்பட்டா டெலகிராமில் ஹவு டு பை ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்ஸ்னு கமெண்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த சேனலோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெய்லியும் எப்படி படித்தா எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஸ்டடி டிப்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025 எக்ஸாம்ஸ்க்காக ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்கு ஷெடியூல் அண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே டெலகிராமில் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.